இப்போ நான் சைதாப்பேட்டை நிற்கிறேன். நான் இப்போ இடையில சென்னை டூருக்கு ஏன்னா ஒரு வேலை அது ஓகே. கோயம்பேடு போய் டிக்கெட் புக் பண்ணிடுறேன். இதுலேருந்து எங்கெங்கன்னா நம்ம புதிய பஸ் ஸ்டாண்டு கிளாம்பாக்கம் இல்லைன்னா போரூர் டோல்கேட் போனோம். போரூர் டோல்கேட் அது ரோட்டில் ஏற்றி இறக்குறாங்க. வரும்போது அதில் தான் இறங்கினேன். ஆனால் பிடிக்கல. சரி, அப்போ நம்ம எதுக்கு வம்பு, அங்கேயே போய் பஸ் ஸ்டாண்டு உள்ளே போய் ஏறிடலாம்னு இதில் போனேன். கோயம்பேடு போனால் அங்கே இந்த பஸ் கிடைக்கும்னு போனேன். வரும்போது நான் இங்கே வந்து தான் வந்தேன், போரூர் டோல்கேட்டில். அப்போ திருமுல்லை வாயில் பஸ் போகும்னு சொன்னாங்க. போகணும். ஒரு எனக்கு ஃப்ரெண்டில் இந்த ஃபேமிலி பேசிகிட்டு இருந்தாங்க. ஆனால் இவர் டிரைவர் கண்டக்டரெல்லாம் போகாதுன்னு சொல்லியிருக்காங்க. நான் பிடிச்ச ஆள் பஸ் அங்கே தான் போகும், ஆனால் ஆள் ஏற்றுட்டு போனால் ஃபைன் அடிப்போங்க. அப்படி ஒரு ப்ராப்ளம் ஆகுது. அதனால் அவங்க யாரும் இது ஏற்றாமல் பஸ் மட்டும் அங்கே போயிட்டுருக்கு. இப்போ நான் இங்கே வந்து இது சைதாப்பேட்டையிலேருந்து கோயம்பேடு போனோம்னா நம்ம ஆலந்தூர் வந்து டிரான்சிட் ஸ்டேஷன் போகணும். இப்போ கிரவுண்ட் ஃப்ளோர் இருக்குது. அடுத்து 1, 2, 1 and 3 கீழே இருக்குதுன்னு நினைக்கிறேன். 2 and 4 மேலே இருக்குது போகணும். அப்படி இது வந்து பார்த்தா கிரவுண்ட் லெவல் ஃபஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர்னு 2 ஃப்ளோர் இருக்குது. 3 G+2 ஃப்ளோர்ஸ் இருக்குது. இது மேலே உள்ள ரூட். நாங்கள் ரியாத் மெட்ரோவில் ஒன்று பண்ணோம். அது வந்து பார்த்தா லைன் 1, லைன் 2 2 லைனு. அதுக்கு மேலே கான்கோர்ட் மெட்ரோ, ஆலந்தூர் மெட்ரோ. அது 6 ஃப்ளோர் மொத்தமாக இருந்தது. ரயில்வே ட்ராக்குக்கு மேலே டெக்னிக்கல் மெஷனைல் ஃப்ளோர் எல்லாம் வச்சு, என்ன டெக்னிக்கல் ரீட்டைல் ஃப்ளோர், அதுக்கு மேலே டெக்னிக்கல் ஃப்ளோர், அந்த எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்குதுலாம் வச்சு இருந்தாங்க. டெக்னிக்கல் ஓகே. அதுக்கு மேலே ட்ராக்கு மேலே இந்த ஃப்ளோரை வச்சு என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. ஒருவேளை ரீட்டைல் ஃப்ளோரை என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல. ஆனால் அது ரியாத் மெட்ரோ ஓப்பன் பண்ணால் ஒரு நாள் அங்கே போய் பார்க்கலாம். நம்மளால் முடியுமான்னு தெரியல. இப்போ வந்துட்டோம். இந்த பிளாட்ஃபார்மை வந்து ஆலந்தூரில் இந்த கோயம்பேடு போகிறதுக்கு வெயிட் பண்ணிட்டோம். பக்கத்தில் ஒரு ட்ரெயின் வந்துடுச்சு. ஒரு 6-7 பெட்டி இருந்தது. அப்புறமா நம்ம கோயம்பேடு வந்துட்டோம். கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டு வந்துட்டோம். கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டுக்கு கனெக்டிவிட்டி சரியாக இருக்குது. கிளாம்பாக்கத்துக்கு கனெக்டிவிட்டி சரியாக இல்லை. கனெக்டிவிட்டியை சரி பண்ண பிறகு மாற்றிடலாம். மெட்ரோ ரயில் கொண்டு வர போகிறதா சொல்கிறாங்க. இதெல்லாம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. கொண்டு வரதுக்கு எப்படியும் ஒரு 6-7 வருஷம் ஆகும். ஏன்னா ஃபீல்டு ஸ்டடி, அந்த ஸ்டடி எல்லாம் எடுத்து வேலை தொடங்கி 4-5 வருஷம், அப்படி ஒரு 6-7 வருஷம் ஆகும். அதுவரை இதை வச்சுருந்துருக்கலாம் கோயம்பேடு. இப்போவும் வந்து இந்த பஸ் ஸ்டாண்டு வந்து செயல்பட்டுட்டு தான் இருக்குது. பெங்களூர், கிருஷ்ணகிரி, ஹோசூர், வேலூர் அந்த ரூட்டுக்கு போகிற பஸ் எல்லாம் போயிட்டு தான் இருக்குது. இங்கே தெற்கு திசை நோக்கி போகக்கூடிய பஸ்களை எல்லாம் கிளாம்பாக்கத்துக்கு மாற்றிட்டாங்க. கிளாம்பாக்கத்துக்கு 45 மினிட்ஸ் ஆகும்னு சொன்னாங்க. கிட்டத்தட்ட அப்படி தான் ஆச்சு. ஆனால் சென்னையிலேருந்து ரொம்ப அவுட்டர் இங்கே வந்துட்டோம். இதுதான் கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு. இந்த வண்டலூர் பஸ் ஸ்டாண்ட்னே வச்சுருக்கலாம். வண்டலூர் ஷூவுக்கு அடுத்தது இருக்குது. கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுக்கு எஸ்கலேட்டர்லாம் வேறு வச்சுருக்காங்க. இந்த பஸ் ஸ்டாண்டில் இறங்கி ஒரு 1/4 கிலோமீட்டர் நடந்து போனோம். உள்ள 1/4 கிலோமீட்டர் உள்ளே நடந்து போனோம். வழியில் கார்டன் மாதிரி, க்ரீன் கார்டன் மாதிரியெல்லாம் வச்சுருக்காங்க. பஸ் ஸ்டாண்டை கொஞ்சம் ஓரளவு நல்லா டிசைன் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஏர்போர்ட் மாதிரி கொஞ்சம் தூரம் உள்ளே நடக்க வேண்டியிருக்கு. 1/4 கிலோமீட்டர் தான், அதுவும் பெரிய இது இல்லை. அதுக்கு ஒரு வண்டி கூட விட்டுருக்காங்க. அந்த ஏர்போர்ட்டில் இருக்குங்களா, அதே மாதிரி வண்டி நடக்க முடியாதவங்க எல்லாம் நடந்து போகிறதுக்கு எல்லாம். மற்றபடி 1/4 கிலோமீட்டர் ஆனதுனால உங்களுக்கு இது ட்ரோலி பேக் எல்லாம் இருந்தால் அப்படியே இழுத்துட்டு போகலாம், பெரிய பிரச்சனை இல்லை. இல்லை பேக் இருந்தாலும் பெரிய பிரச்சனை இருக்காது. ட்ராவல் பேக் இருந்தாலும் தொங்க விட்டுட்டு போகலாம், பெரிய பிரச்சனை இருக்காது.
இதில் போய் இதில் ஒரு சின்ன சுரங்கப்பாதை மாதிரி இருக்குது, அதில் இறங்கி நாங்கள் அந்த வழியாக போனோம். அந்த வழியாக போனாலும் இங்கே தான் திரும்ப வரணும், ஏன்னா அங்கே பிளாட்ஃபார்ம் அங்கே இருக்குன்னு. ஆனால் இந்த சுரங்கப்பாதை உள்ளே போய் திருப்பியும் கொஞ்சம் மேலே ஏறி பிளாட்ஃபார்முக்கு வரணும். 10-11 பிளாட்ஃபார்ம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதில் உங்கள் வண்டியில் நம்பர் கொடுத்துருப்பாங்க. ஆனால் கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டில் வந்து மினி பஸ்ஸுக்கு தனி, இதுக்கு தனி இருந்தது. இதில் மினி பஸ்ஸும் இந்த பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே வருது, அது ஒரு நல்ல ஒரு இது. ஆனால் இந்த பஸ் ஸ்டாண்டு கனெக்டிவிட்டி கஷ்டம், கனெக்டிவிட்டி அவ்வளோவா இல்லை. உடுவஞ்சேரி ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்குதுன்னு சொன்னாங்க, அது அப்படின்னு தெரியல. உடுவாஞ்சேரினா நீங்கள் பாரிஸ்லேருந்து கூட ட்ரெயின் பிடிச்சி வந்துடலாம். இதுதான் பிளாட்ஃபார்மு. டாய்லெட்டில் கூட வெளியே ஏசி வச்சுருந்தாங்க, உள்ளே டக்ட் இருந்தது, அது எக்ஸாஸ்ட் டக்டோ, அதில் நான் ஏசி வரல. வெளியே அந்த டாய்லெட் என்ட்ரன்ஸில் அந்த ஏசி படுற மாதிரி இருந்துச்சு. மூணு மணிக்கு கிளம்பி 4 மணிக்கு இங்கே வந்துட்டேன். 3 மணிக்கு கோயம்பேடு வந்து பஸ் ஸ்டாண்ட் 400 கோடி செலவில் கட்டினதுனால நல்ல தரமாக இருக்குது. ஆனால் வசதிகள் எல்லாம் கொஞ்சம் குறை இருக்குது. இந்த பார்த்தா ஒவ்வொரு பிளாட்ஃபார்ம் பக்கத்துலேயும் ஒரு கடை வச்சு தண்ணி ஜூஸ் அந்த மாதிரி வச்சுருந்தா நல்லா இருக்கும். இல்லை பிளாட்ஃபார்ம் கிட்ட தான் இருக்கும், 2-3 பிளாட்ஃபார்ம் கிட்ட வச்சுருந்தாலும் பரவாயில்ல. நீங்கள் நேரமே வந்து வெயிட் பண்ணிங்கன்னா இப்போ தண்ணி எல்லாம் தீர்ந்து போச்சுன்னா திருப்பி என்ட்ரன்ஸில் போய் வாங்க வேண்டியிருக்கு. அதாவது 10வது பிளாட்ஃபார்ம்லேருந்து 1வது பிளாட்ஃபார்ம் பக்கத்தில் போய் வாங்க வேண்டியிருக்கு. ஒரு எவ்ரி 3 பிளாட்ஃபார்முக்கு 4 பிளாட்ஃபார்முக்கு இடையில் தண்ணி ஜூஸ் அந்த மாதிரி ஒரு சின்ன கடை விட்டுருந்தா இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும். பஸ் ஸ்டாண்டை தாண்டி வெளியே வந்தாலே ஊரை பார்க்கணும்னு இருக்குது. பஸ் ஸ்டாண்டுக்கு வர வழியில் இது வருது, வண்டலூர் ஸூ வருது. அந்த போர்டை தாண்டா பஸ் ஸ்டாண்டு. பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பஸ் வெளியே வந்தால் ஊரை பார்க்கணும்னு இருக்குது. கிளாம்பாக்கம் எங்கே இருக்குதுன்னு தெரியல. ஒருவேளை பஸ் ஸ்டாண்டுக்கு பின்பக்கம் அப்படியே ஸ்ட்ரைட்டாக இருக்கோ என்னவோ தெரியல. வெளியே வந்தால் சின்ன சின்ன பில்டிங்காக இருக்குது. கொஞ்சம் தூரம் தாண்டி வந்தால் கொஞ்சம் ஹைரைஸ் பில்டிங், காலேஜஸ் அந்த மாதிரி இருக்குது. சென்னை வருங்காலத்தில் விரிவடைந்து இப்போ இங்கே வரும்போது காடு நிறைய ஏரிகளெல்லாம் இருக்குது. அந்த ஏரிகளெல்லாம் அப்படியே காப்பாற்றினா நல்லது. சென்னை வருங்காலத்தில் விரிவடைஞ்சு இங்கே வரப்போகுது. சென்னையில் ஃப்யூச்சர் ஹாட்ஸ்பாட் இந்த ஏரியாவாக தான், அதாவது கோயம்பேடு டு இந்த ஏரியாவாக தான் இருக்க போகுது. எலெக்ஷன் எல்லாம் வந்ததுனால இங்கே செவரில் அரசியல் கட்சிகளை விளம்பரங்கள் நிறைய பார்க்க முடியுது. இந்த ஏரியாவில் இல்லாத கட்சிகள் கூட இங்கே விளம்பரம் பண்ணி வச்சுருக்காங்க. ஒருவேளை தமிழ்நாடு மக்கள் மொத்தம் இந்த பஸ் ஸ்டாண்ட் வழியாக தான் சென்னைக்கு வென்றாகிறதுனாலையோ இன்னும் தெரியல. இந்த சீட்டெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு, நல்லா கேப் விட்டு கரெக்டாக வச்சுருந்தாங்க. நான் ரெட்லைனில் தான்